ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சீனாவிடம் உலகின் மிகப்பெரிய தரைப்படை மற்றும் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய விமானப்படை இருக்கு. சைனீஸ் மிலிட்டரியோட கேப்பபிலிட்டி இந்தியன் மிலிட்டரியை விட மிக அதிகமா இருக்கு. அதனால சீனா இந்தியாவை மிக எளிதா ஒரு யுத்தத்துல தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்திய சீன எல்லையில பிரச்சனை ஏற்படும் பொழுது முதலாளா சீனா சமாதானம் பேச வருவாங்க. அந்த பிரச்சனைய பெரிதாகாமல் பார்த்துக்கிடுவாங்க. சைனீஸ் மிலிட்டரி இந்தியன் மிலிட்டரியை விட பவர்ஃபுல்னா எல்லையில பிரச்சனை ஏற்படும் பொழுது அவங்க சண்டையை பெரிதாக்கலாம். ஆனா சீனா ஒவ்வொரு முறையும் பிரச்சனையை பெரிது பண்ணாம பின்வாங்கிடுவாங்க. சீனா இப்படி நடந்துகிட்டதுக்கு மிகவும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. எதற்காக சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியாவோடு சண்டையிட தயங்குறாங்க? சீன ராணுவம் ஒவ்வொரு முறையும் பின்வாங்குவதற்கு காரணம் என்ன? இந்தியன் மிலிட்டரிய சைனீஸ் மிலிட்டரியால ஒரு யுத்தத்துல தோக்கடிக்க முடியுமா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சீன ராணுவத்துல 25 லட்சம் வீரர்கள் இருக்காங்க. அதுவே இந்திய ராணுவத்துல 22 லட்சம் வீரர்கள் தான் இருக்காங்க. சீன விமானப்படையை எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா 3284 விமானங்கள் இருக்கு. அதுல 1200 ஃபைட்டர் ஜெட் விமானங்களும் 371 அட்டாக் ஃபைட்டர் ஜெட் விமானங்களும் இருக்கு. அதுவே இந்திய விமானப்படையை எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா 2210 விமானங்கள் இருக்கு. அதுல ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் 577 மற்றும் அட்டாக் விமானங்கள் 130 தான் இருக்கு. சீன விமானப்படை மற்றும் தரைப்படைய இந்திய விமானப்படை மற்றும் தரைப்படையோடு கம்பேர் பண்ணோம்னா நியூமெரிக்கலா பார்த்தோம்னா சீனாவுக்கு தான் சுப்பீரியாரிட்டி இருக்கும். இந்த நம்பர்ஸ் வச்சுக்கிட்டு நிறைய நபர்கள் சீனா நினைச்சதுன்னா இந்திய ராணுவத்தை ஒரு சில நாட்கள்ல தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு பேசுவாங்க. ஆனா 1962ல நடந்த சீன இந்திய யுத்தத்துல சீன ராணுவம் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியால உள்ள தேஸ்பூர் அப்படிங்கிற பகுதி வரைக்கும் கைப்பற்றிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது சீனா நினைச்சிருந்தாங்கன்னா அந்த பகுதியை அவங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்திருக்கலாம். ஆனா சீன ராணுவம் அந்த பகுதியில இருந்து பின்வாங்கிட்டாங்க. இதற்கான காரணத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. இதற்கு முக்கிய காரணம் சீன ராணுவத்திற்கு தேவையான லாஜிஸ்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த பகுதியில இல்ல. சீன ராணுவம் 62ல நடந்த யுத்தத்துல அக்சை சீன் பகுதியில 37,185 ஸ்கொயர் கிலோமீட்டரை கைப்பற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் சீனாவிற்கு 5,187 ஸ்கொயர் கிலோமீட்டரை காரக்கோரம் ஹைவே கட்டுவதற்கு கொடுத்திருக்காங்க. இந்த பகுதிகளை சீனா தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. தொடர்ந்து அருணாச்சல் பிரதேஷ் மற்றும் தவாங் பகுதியை சுற்றியுள்ள இடங்கள் தங்களுக்கு சொந்தம் அப்படின்னு உரிமை கோரி வர்றாங்க. ஆனா 1962ல நடந்த யுத்தத்துக்கு பிறகு பாகிஸ்தான் இந்தியாவோடு 1965 மற்றும் 75ல யுத்தம் செஞ்சாங்க. இந்த யுத்தத்துல பாகிஸ்தானுக்கு சீனா எந்த உதவியும் செய்யல. அது மட்டும் இல்லாம 1999ல நடந்த கார்கில் யுத்தத்தின் போதும் சீனா பாகிஸ்தானுக்கு ராணுவ ரீதியா எந்த உதவியும் செய்யல. சீன ராணுவம் உண்மையிலே இந்திய ராணுவத்தை விட பவர்ஃபுல்லா இருந்தா எதற்காக தன்னுடைய நெருங்கிய நட்பு நாடான பாகிஸ்தான் இந்தியாவோடு சண்டையிடும் பொழுது பாகிஸ்தானுக்கு உதவி செய்யல? அது மட்டும் இல்லாம அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள சுந்தராங்சூ பகுதியில் நடந்த ஸ்டாண்ட் ஆஃப் மற்றும் கல்வான் வேலியில நடந்த மோதல ஏன் சீனா பெரிதாக்காமல் பேச்சுவார்த்தைக்கு உடனே வந்தாங்க? உண்மையிலே சீனாவுக்கு அருணாச்சல் பிரதேஷ், லடாக் போன்ற இடங்களை கைப்பற்றணும் அப்படின்னு எண்ணம் இருந்துச்சுன்னா அவங்க இந்த இடத்துல நடந்த மோதல்களை பெரிதுபடுத்தியிருப்பாங்க. இதற்கு காரணம் சீன படையினரிடம் ஒரு மிகப்பெரிய டிராபேக் இருப்பதா சொல்றாங்க. அதுவும் குறிப்பா சீன விமானப்படை இந்திய விமானப்படையை எதிர்த்து சண்டையிடவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சீன ராணுவம் 5 தியேட்டர் கமாண்டுகளா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல வெஸ்டர்ன் தியேட்டர் கமாண்ட் தான் ஜின்ஜியாங் டிபெட்டியன் அட்டானமஸ் ரீஜியன் மற்றும் இந்திய எல்லையை ஒட்டியுள்ள பகுதியை பாதுகாக்கக்கூடிய படையணி. இந்திய எல்லையை பாதுகாக்கக்கூடிய இந்த வெஸ்டர்ன் தியேட்டர் கமாண்ட்ல தான் மிகவும் அதிகமான எண்ணிக்கையில விமானங்கள் டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜின்ஜியாங், டிபெட் மற்றும் இந்திய எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சீனாவிற்கு 15 ஏர்பேசஸ் இருக்கு. இந்த 15ல 5 ஏர்பேசஸ் இந்திய எல்லைக்கு மிக அருகில் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கோட்டங், ஹோபிங், கொங்கன் டங்கா, டாங்சுங், பாங்டங்
அப்படிங்கிற இந்த 5 விமானப்படை தளங்கள் தான் இந்திய எல்லைக்கு மிக அருகில் இருக்கு. மீதமுள்ள 10 விமானப்படை தளங்கள் இந்திய எல்லையிலிருந்து தொலை தூரத்தில் இருக்கு. இந்திய எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய 5 விமானப்படை தளங்கள்ல 4 விமானப்படை தளங்கள் கடல் மட்டத்திலிருந்து 4000 மீட்டர் உயரத்தில் இருக்கு. கோட்டன் அப்படிங்கிற ஒரே ஒரு விமானப்படை தளம் மட்டுமே கடல் மட்டத்திலிருந்து 1400 மீட்டர் உயரத்தில் இருக்கு. இந்த கோட்டன் விமானப்படை தளம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய இந்தியன் ஏர்பேஸ் இருக்கக்கூடிய அதே ஆல்டிடியூட்ல இருக்கு. இதுதான் சீன விமானப்படைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது விமானங்கள் கடல் மட்டத்திலிருந்து மிகவும் உயரமான இடத்துல இருந்து ஆபரேட் செய்யப்படும் பொழுது விமானத்தால் சீக்கிரமா டேக் ஆஃப் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம விமானத்தால தன்னுடைய ஃபுல் டேக் ஆஃப் வெயிட்டோட பறக்க முடியாது. இதற்கு காரணம் ஹை ஆல்டிடியூட் பகுதியில் நிலவக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலை மற்றும் காற்றோட வேகம். இதன் காரணமா விமானத்தை டேக் ஆஃப் செய்ய வைப்பதும் லேண்டிங் செய்ய வைப்பதும் மிகவும் கடினம். சீன விமானப்படை Su-27, Su-30, JF-17, J-20 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் போன்ற பல அதிநவீன விமானங்களை இந்திய எல்லையில ஆபரேட் செய்றாங்க. ஆனா இந்த விமானங்கள் ஹை ஆல்டிடியூட் பகுதியில் இருக்கக்கூடிய விமானப்படை தளங்கள்ல இருந்து இயக்கப்படுறதுனால விமானத்தோட ஃபுல் டேக் ஆஃப் வெயிட்டோடு ஆபரேட் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம சீன விமானப்படையில உள்ள Q-5, IL-28 அப்படிங்கிற பாமர் விமானங்கள் மற்றும் J-8 அப்படிங்கிற இன்டர்செப்டார் விமானங்கள் போன்றவை கூட இந்த ஹை ஆல்டிடியூட் பகுதியில சிறப்பா செயல்படாது. சீன விமானப்படையில உள்ள Tu-16 ஹெவி பாமர் விமானங்கள் கூட ஹை ஆல்டிடியூட் பகுதியில தன்னுடைய ஃபுல் கேப்பபிலிட்டியோட ஆபரேட் செய்யாது. அது மட்டும் இல்லாம சீன விமானப்படையில உள்ள டிரான்ஸ்போர்ட் விமானங்களையும் அதோட ஃபுல் கேப்பபிலிட்டியோட ஆபரேட் செய்ய முடியாது. இதனால வீரர்களை எல்லைக்கு நகர்த்துவது, சண்டையிடும் வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்கள், வெடிபொருள் மற்றும் உணவுப் பொருட்களை எடுத்து செல்வது போன்ற பல விஷயங்களை சீன விமானப்படை தன்னுடைய ஃபுல் கேப்பபிலிட்டியோட செய்ய முடியாது. அடுத்து ஹை ஆல்டிடியூட் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்க சீன ரடார்கள்னால மீடியம் மற்றும் ஹை லெவல்ல இருந்து வரக்கூடிய த்ரெட்ஸை ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஆனா சீன ரடார்களின் லோ லெவல் கவரேஜ் மிகவும் மோசமா இருக்கு. இதனால லோ லெவல்ல இருந்து வரக்கூடிய ஏரியல் த்ரெட்ஸை ரடார்கள்னால கண்டுபிடிக்க முடியாது. அதனால சீன ராணுவம் தன்னுடைய ராணுவ தளங்களை வான் அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாப்பதற்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களான மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள், ஏர் டிஃபென்ஸ் கன் போன்றவற்றை வைத்துதான் பாதுகாக்க முடியும். லோ லெவல்ல இருந்து வரக்கூடிய ஏரியல் த்ரெட்ஸை சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை கொண்டு பாதுகாக்க முடியாது. அதனால இந்திய விமானப்படை நடத்தும் தாக்குதல்களை சீனாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. ஹை ஆல்டிடியூட் பகுதியில் இருந்து ஆபரேட் செய்யப்படும் சீன விமானங்களால் மிகவும் குறைவான எடை கொண்ட ஆயுதங்கள், எரிபொருள் மற்றும் வீரர்களையே டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்திய விமானப்படையை சேர்ந்த விமானம் சண்டிகர் விமானப்படை தளத்திலிருந்து 40 டன் ஆயுதங்கள் மற்றும் எரிபொருளை சுமந்து கொண்டு பறந்து லே பகுதிக்கு போகுது. ஆனா லே பகுதியிலிருந்து திருப்பி சண்டிகருக்கு வரும் பொழுது அந்த விமானத்தால் வெறும் 20 டன் எடை கொண்ட பொருட்களை மட்டுமே எடுத்து வர முடியும். அதுவும் குறிப்பா ஹெலிகாப்டர்களை ஹை ஆல்டிடியூட் பகுதியில இயக்கும் பொழுது ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சீன விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Mi-17 ஹெலிகாப்டர்கள்னால நார்மலான ஒரு ஏர்ஃபீல்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆகும் பொழுது 2000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். அதுவே ஹை ஆல்டிடியூட் பகுதியில இருந்து பறக்கும் பொழுது 500 முதல் 700 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டுதான் பறக்க முடியும். இதனால வீரர்களை எல்லைக்கு நகர்த்துவது, வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்களை எல்லைக்கு எடுத்து செல்வது போன்ற விஷயங்களையும் எஃபெக்டிவா செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம இந்திய சீன எல்லையில வருடத்தின் 8 மாதங்கள்ல கடுமையான பனிப்பொழிவு இருக்கும். இதனால பெரும்பாலும் விமானப்படை தளங்களோட ஓடுதளங்கள் பனியால் மூடப்பட்டிருக்கும். விமானங்களை ஆபரேட் செய்யணும்னா பனியை கிளியர் செஞ்சுட்டு தான் ஆபரேட் செய்ய முடியும். இதுவும் ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில கடுமையான ஃபாக் இருக்கும். இதனால விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை இந்த பகுதியில ஆபரேட் செய்வது மிகவும் கடினம். இப்போ இந்திய விமானப்படையை பார்த்தீங்கன்னா சீன எல்லையில 10 முதல் 12 விமானப்படை தளங்களை வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஹஷிங்மாரா, ஜோர்ஹாட், தேஸ்பூர், பாக்டோக்ரா, கோரக்பூர், மோகன்பார் போன்ற விமானப்படை தளங்களை சொல்லலாம். இந்த விமானப்படை தளங்கள் அனைத்தும் சீன எல்லையிலிருந்து 4 முதல் 500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இதனால இந்திய விமானப்படையால் தன்னுடைய விமான
விமானங்களை அதிவேகமா எல்லைக்கு நகர்த்த முடியும். ஆனா சீனாவிடம் எல்லைக்கு அருகில் வெறும் 5 ஏர்பேசஸ் தான் இருக்கு. இந்தியாவிடம் 12 ஏர்பேசஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 12 ஏர்பேசஸும் ஹை ஆல்டிடியூட் பகுதியில கிடையாது, சமவெளி பகுதிகளில் இருக்கு. இதனால இந்திய விமானங்களால் தன்னுடைய ஃபுல் பேலோட் கெபாசிட்டியோட டேக் ஆஃப் செய்ய முடியும். இதன் காரணமா இந்திய வீரர்களை அதிவேகமா எல்லைக்கு நகர்த்த முடியும். அது மட்டும் இல்லாம வீரர்கள் தொடர்ந்து சண்டையிடுவதற்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் உணவுப் பொருட்களையும் எல்லைக்கு நகர்த்த முடியும். ஆனா சீனாவுக்கு தன்னுடைய விமானங்களை சமவெளி பகுதிகளில் இருந்து டேக் ஆஃப் செய்வதற்கு 2 ஆப்ஷன்கள் இருக்கு. மியான்மர் மற்றும் பங்களாதேஷ்ல இருந்து சீன விமானங்கள் டேக் ஆஃப் ஆகுச்சுன்னா தன்னுடைய ஃபுல் பேலோட் கெபாசிட்டியோட டேக் ஆஃப் செய்ய முடியும். ஆனா இந்த விஷயம் நடக்கவே செய்யாது. ஏன்னா இந்தியா மியான்மர் மற்றும் பங்களாதேஷுடன் நல்ல நட்புறவோடு தான் இருக்காங்க. இது போன்ற பல்வேறு காரணங்களால தான் சீனா இந்தியாவுடன் எல்லையில சண்டையிடுவதற்கு தயங்குறாங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இந்திய விமானப்படை அந்த யுத்தத்துல மிகவும் ஒரு முக்கியமான பங்களிப்பு பண்ணும். சீன விமானப்படை மற்றும் ராணுவ தளங்களை மிக எளிதா தாக்கி அளிக்கும். ஏன்னா சீன ரடார்களால் இந்திய விமானங்களை கண்டுபிடிக்க முடியாது. இதனால சீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் இந்திய விமானப்படை விமானங்களை தாக்க முடியாது. அதனால இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் சீனா நிச்சயம் தோற்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.